ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். சிக்கன் தான் போடுறோம். ஸோ இது வந்து நம்மளோட 2 ஃபீட் மான்ஸ்டர் டேங்க். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா, இந்த செனகலுக்கும் நம்ம கேட் ஃபிஷ்க்கும் கொஞ்சம் சிக்கன், அப்புறம் நம்ம அலிகேட்டர் இருக்குல்ல, சின்ன அலிகேட்டர் இப்போ வாங்கினது, அதுக்கு கொஞ்சம் சிக்கனும் ஒரே இதில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதில் என்ன பிரச்சனைனா, இதில் ஃபில்டர் வந்து அந்த கார்னரில் இருக்குது. அதனால் கேட் ஃபிஷ் இந்த கல்லுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த கார்னரில் தான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த எண்டில் போட்டோம்னா ஃபில்டரில் மாட்டிக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த கார்னரே போட்டுட்டு இருந்தேன். நம்ம கேட் ஃபிஷ் வந்து அந்த அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு அப்படியே கேப்பில் வந்து சாப்பிட்டு போயிடும். ஃபுல்லாக காலி பண்ணிடும் செனகல் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. செனகலில் வந்து ஒன்று வந்து டக்கு டக்குன்னு வந்து சாப்பிட்றோம், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து சாப்பிடும். ஆனால் அதுங்களுக்கு பத்தாத மாதிரியே ஆக்கி விட்ருது இந்த கேட் ஃபிஷ்ஷு. ஏன்னா அது வந்து மோஸ்ட்டாக போடுற எல்லாத்தையும் அதுவே காலி பண்ணிடும். அது இல்லாமல் அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் 2 கோல்டு ஃபிஷ்ஷை முழுங்கிருக்கு. முழுங்கினதும் இல்லாமல் தலைவர் வந்து சிக்கனை சாப்பிட்டு சில டைம் துப்பிடுவார், சில டைம் அதெல்லாம் பண்ணாது. ஆனால் மற்றபடி ஃபீடிங்கில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம ரெட் டெயில்கிட்ட. அதே மாதிரி கோல்டு ஃபிஷ் வந்து இப்போது நீந்திட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைஸ் ஒரு 3 போட்டிருந்தேன். கோல்டு ஃபிஷ்னால் செம்ம அக்ரெஷன், அதுக்கு பயங்கர அக்ரெஷனாக இருக்குது. ஸோ நைட் டைமில் வந்து கோல்டு ஃபிஷ் போட்டோன்னா போட்ட அடுத்த செகண்டே காலி. இவர் இப்போ இந்த சிக்கன் சாப்பிட்டு இருக்காருல, இவரையும் அன்றைக்கே காலி பண்ணிட்டார் இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கே. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த டேங்குக்கு ஃபீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே லைனாக ஒரு ஃபிஷ்ஷாக போடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தா நம்ம அலிகேட்டர் காருக்கு கொண்டு வந்த சிக்கனும் சேர்த்து இதுக்கே ஃபீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுங்களுக்கே பத்தலை. கேட் ஃபிஷ்ஷே எல்லாத்தையும் மோஸ்ட்டாக சாப்பிட்டுருச்சு. செனகலும் ஒழுங்காக சாப்பிட்டா தானே கரெக்டாக இருக்கும். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கையில் இருக்க பீசஸ்லாம் போடுறது தான் இந்த வீடியோ. இது பாருங்கள். ஸோ நம்ம அலிகேட்டருக்கும் சேர்த்து வச்சுருந்ததும் காலி. அதனால் போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷுக்கும் இது வந்து ஆக்சுவலாக ஜெயின் குராக் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப அதை மாற்றி விட்டு இதையே திரும்பவும் நம்ம ரெட்டைல் கேட் ஃபிஷ் டேங்குக்கும் செனகலுக்கும் போட்டுடலான்னு பார்த்தேன். ஸோ ரெட்டைல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. ஆனால் இப்போ போடுறதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு செனகல் தான் மீதி சாப்பிட்டுச்சு. ஒரு ரெண்டோ 3 பீஸோ மீந்துது. அதை மட்டும் அப்புறமா எடுத்துட்டேன். ஏன்னா உடனே எடுத்தோன்னா திரும்ப அந்த நம்ம கேட் ஃபிஷ் வந்து உடனே வாமிட் எடுத்து வச்சிரும். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு செட்டில் ஆன அப்புறம் அதை மட்டும் எடுத்து விட்டேன். ஸோ ஃபைனலி செனகல் வந்து கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடுச்சு 2வது டைம் சிக்கன் போடுறப்போ. ஆனால் அப்பயும் இந்த கேட் ஃபிஷ் அடங்கலப்பா. இதை எனக்கு தெரிஞ்சு டக்கு டக்குன்னு வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் இந்த கேட் ஃபிஷ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்தது வந்து இவ்வளோதான் ஃபீடெலாம் டக்கு டக்குன்னு எடுக்கிறதோ, லைஃப் ஃபீடெல்லாம் ஒரே நாளில் சாப்பிட்ற அதெல்லாம் பண்ணவே பண்ணாது. அந்த கேட் ஃபிஷ் வந்து நம்ம 150 ருபீஸ்க்கு வாங்கினோம். நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சின்னதாக இருந்ததுன்னு. நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சிக்கன் லிவர் தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் ஆக்கி அதுக்கப்புறமா சிக்கனு லைஃப் ஃபீடுன்னு மாற்றி இப்போ ஆக்சுவலாக நல்ல சைஸில் இருக்குது. ஆனால் அவர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறேன், இந்த வீடியோ எண்டில் நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கம்யூனிட்டி ஃபிஷ் ஆக்கலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சஜஷன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது என்ன வேலை பார்த்துருக்குன்றத சொல்கிறேன், பாருங்கள். ஸோ ஃபைனலி செனகல், நம்ம கோல்டு ஃபிஷ் எல்லோரும் சாப்பிட்டாங்க. இந்த டேங்க் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம அலிகேட்டர் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கப்பீஸ் எல்லாம் காலி. தலைவர் லைஃப் ஃபீடு கப்பீஸ் போட்டோன்னே சாப்பிட்ருவார். இப்போலாம் சிக்கனும் போட்டோன்னே சாப்பிட்ருது. இது ஆக்சுவலாக இந்த கிளாஸ் டேங்கில் வச்சுருக்கனால அது பழகிருச்சு. லைக் ஃபுட்டு போட்டோன்னே டப்பு டப்புன்னு வந்து சாப்பிட்ருது. நம்ம ஃபுட்டு போட போகிறோன்றதும் அதுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், சிக்கன் போட்டோன்னே டப்புன்னு வந்து சாப்பிட்றோம். பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்மளோட அந்த
நம்ம அலிகேட்டர் கார் இப்போ எப்படியும் ஒரு 3 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 அடி அலிகேட்டர் காரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டேங்க்கில் வச்சு அதுக்கு சிக்கன் ஃபீட் பண்ணி அதை நம்ம வீடியோ போடுறோம். நானும் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமே பண்ணுவேன். பார்ப்போம் அந்த வீடியோவில். ஸோ அலிகேட்டர் காருக்கு வந்து ஆக்சுவலாக க்ளீன் பண்ணணும் அந்த இப்போ இருக்க டேங்கை. லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணேன். நான் இந்த வீடியோ எடுக்கிறப்போ ஃபீட் பண்ண ஒரு சிக்கன் பீஸ் வந்து அது 2 பீஸாக போட்டிருந்தேன். ஒரு பீஸை சாப்பிடாமல் விட்டுருச்சு. ஸோ தண்ணி கெட்டு போயிடுச்சு. மற்ற நாள் இன்னொரு சிக்கன் போட்டேன், அதை சாப்பிட்ருச்சு. ஆனால் தண்ணி மாற்ற முடியல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அலிகேட்டர் கார் தண்ணி மாற்றுறப்ப நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த அலிகேட்டர் கார் பார்த்தீங்கன்னா இது வேறு லெவல். இது கப்பி சிக்கனு எது போட்டாலும் டக்குன்னு சாப்பிட்றோம். இந்த ஃபீட் எடுக்காமல் இருக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இன்னும் தண்ணியும் மாற்றலை. ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்ததுலேருந்தே அலிகேட்டர் காருக்கோ எதுக்குமே இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ தான் அதான் ஃபுல்லாக க்ளீனிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா டேங்க்கும் க்ளீன் பண்ணோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இப்போ தான் க்ளீன் பண்ணேன். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் அதையும். ஏன்னா இல்லை இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நான் இதை எடிட் பண்ணலான் இருக்கப்போ தான் ஒன்றா லைனாக இந்த மாதிரி ஆச்சு. நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் அப்புறம் ஒரு 8 ஷார்க் இருந்தது. ஆனால் அந்த 8 ஷார்க்கோட கவுண்ட் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா சின்னதாக இருந்த ஷார்க்கை வந்து நம்ம கேட்ஃபிஷ்ஷை போட்டு தள்ளி முழுங்கிருச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் சின்னதாக தான் இருந்தது இந்த கேட்ஃபிஷ் எல்லாம். இதுவுமே சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும். சின்னதாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டதுலேருந்து எல்லாம் நல்ல சைஸாக வளர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் சாப்பிட்றதுனால என்னன்னு தெரில, ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடுச்சு போல். அதனால் ஷார்க்கு சின்ன சைஸில் இருந்ததெல்லாம் முழுங்கி தள்ளிடுச்சுங்க. ஸோ ஓரளவு கொஞ்சம் மீடியமாக இருக்க ஷார்க் தான் தப்பிச்சிருக்கு. ஷார்க்குமே ஆக்சுவலாக நம்ம குட்டியாக தான் வாங்கி விட்டுருந்தோம், சரி வளரட்டும் அப்படின்னு. இதுங்களையும் திரும்ப பிரித்து தான் போடணும் போல். அந்த நிலமையில தான் இருக்குது இப்போது. ஸோ இவர் இந்த குட்டி இருக்காரு பாருங்க, இவர் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிப்பார். மீதியெல்லாம் அப்புறம் தான் வரும். ஆக்சுவலாக நான் சும்மா இன்றைக்கி ஃபீட் பண்ண போகிறப்ப தான் பார்த்தேன், என்னடா இது, சரி ஏதோ கேட்டு தான் காலி போல் அப்படின்னு நினச்சி கேட்ஃபிஷ் சைஸில் இந்த குட்டி கேட்ஃபிஷ் தான் காலின்னு நினச்சேன். பார்த்தா அது ஷார்க்கு. அது முழுங்கி அதுக்கப்புறம் துப்பி வச்சிருக்கு. கடுப்பாகி போச்சு பார்த்தோன்னே. நான் சரி ஷார்க்கை வந்து ரொம்ப நாளாக ஒரு ஷார்க்காச்சும் நல்ல சைஸில் வளர்த்து அதை வைக்கணும்னு ஒரு ஆசை. நானும் ஒரு பாதி இது சொல்கிறது ஒரு அடிக்கிட்ட வளர்ந்ததுக்கப்புறம் கூட இறந்து போயிருக்கு ஷார்க் நம்மள்ட்ட இருந்தது. அதனால் சரி இது கூட சேர்த்து விடலாம், கேட்ஃபிஷ் தானே ஒன்றும் பண்ணாது, ஸ்பாட்டட் தானேன்னு நினச்சி விட்டேன். பார்த்தா அதுங்க ஷார்க்கே ஒன்று ஒன்றா காலி பண்ண ஆரம்பிக்குது. மோஸ்ட்டாக அதோ இந்த பாருங்கள், அந்த பெரிய கேட்ஃபிஷை பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. அதனால் அது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுங்களை 4ஐயும் மட்டும் இந்த கேட்ஃபிஷை மட்டும் இதில் போட்டுட்டு டேங்க் கிளீனரோட இதை போட்டால் டேங்க் கிளீனர் அதுக்கு மேலே அது ஒரு சைக்கோ. அது அலிகேட்டர் காரியே காலி பண்ண பார்த்த ஆள் இது டேங்க் கிளீனரு. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறது, அவர் எங்கே விடுறதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அலிகேட்டர் காருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் இந்த வீடியோவில் ஒன்றுமே தெரியாது எப்படியும். ஏன்னா ஃபுல் டார்க்காக இருக்கும் தண்ணி, அதுவும் நல்லா கட்டக்கரையர்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியாது. நான் வந்து தண்ணியை ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தண்ணி சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக 3 அடி இருக்கும் அலிகேட்டர். இந்த இடம் கொஞ்சம் நாஸ்தியாக இருக்கும், அது கண்டுக்காதீங்க. அதையும் க்ளீன் பண்ணணும். இந்த பீஸை போட்டோடனே சாப்பிட்ருச்சு. இதுக்கடுத்து சும்மா இல்லாமல் இன்னொரு பீஸ் நான் போட்டேன். அதனால தான் தண்ணி கெட்டு போச்சு. ஏன்னா ரீசெண்டாக தான் இதுக்கு தண்ணி மாற்றினேன். அவ்வளோதான், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம தண்ணி மாற்றியே ஆகணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நம்ம அலிகேட்டர் காரோட ஃபீடிங். இவருக்குன்னு தனியாக பீஸ் பெருசாக வெட்டி வாங்கிட்டு வருவேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் சின்ன சின்னதாக இது ஆக்சுவலாக வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ சொல்கிறேன் என்ன அந்த பிரச்சனைன்னு. இதில் கோஸ்ட்டுன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, தோ ஃப்ளாகா அப்பாவியா. இவர் ஆக்சுவலாக நம்ம சின்ன கேட்ஃபிஷ் கூட இருக்கப்போ வந்து சின்ன கேட்ஃபிஷ்ஷை கடிக்கிறாரு அப்படின்றனால தூக்கி நான் இது கூட போட்டேன். ஏன்னா இந்த கேட்ஃபிஷ்ஷால் அதை பிடிக்க முடியல. அது அந்த ஸ்பீடில் ஓடி எப்படியோ தப்பிச்சு செட் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படியும் நம்ம வாங்கி லாஸ்ட் வீடியோ போட்டிருப்போம்ல, காலி பண்ணுறதுனா ஒன்றே தானே பண்ணியிருக்கணும். சரி நானும் விட்டுட்டேன். நம்ம கமெண்ட்ஸ்லலாம் கூட என்ன ஃபிஷ்ஷு கம்யூனிட்டியாக ஆட் பண்ணலான்னு கேட்டப்போ எல்லாம் பீகாக் பேஸு அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொன்னீங்க. நானும் சரி ஓகே கேட்ஃபிஷ் வந்து செட் ஆகிடுச்சு போல், எதுவும் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிடாது, அது வாய் சைஸை விட கொஞ்சம் பெருசாக போட்டுலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த கோஸ்ட் வந்து அந்த அளவுக்குலாம் சின்ன ஃபிஷ்ஷு கிடையாது, கொஞ்சம் பெருசு தான் அது. ஆனால் அது என்ன பண்ணிச்சு இந்த கேட்டு, டெய்லி சிக்கனும் இத்தனைக்கும் போட்டுட்டு இருந்தேன். போட்ட எல்லா கோல்டு ஃபிஷ்ஷும் காலி.
ஒரு ஸ்டேஜில் கேட்ஃபிஷ் சைஸே ஆகலை, க்ரோத்து கம்மியாக இருக்குது. யாரோ ஒருத்தர் கூட கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, உங்கள் கேட்ஃபிஷ்க்கு டெய்லி ஃபீட் பண்ணுவீங்க 2 வேளை, பயங்கரமாக 1 இயர்லேயே சைஸ் ஆகிடுச்சின்னு. நான் அப்படிலாம் பண்ணதில்லை, மேபி அதனால க்ரோத் ஸ்லோவாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாக டக்கு டக்குன்னு ஸ்பீடாக வளர்கிற மாதிரி இருக்குது. அது டக்குன்னு பல்ஜராக தெரியுது, பல்காக தெரியுது. என்ன வேலை பண்ணிடுச்சு, சிக்கன் சாப்பிட்டுச்சு, கோல்டு ஃபிஷ் சாப்பிட்டுச்சு, இந்த கோஸ்ட்டை மட்டும் விட்டு வச்சுருந்தது. இந்த கோஸ்ட்டு கூட அழகாக சிக்கனை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும். அதுக்குன்னு வெட்டி சின்ன சின்னதெல்லாம் போட ஆரம்பிச்சு, அதை நான் ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த கோஸ்ட்டை. என்ன நினச்சிதுன்னு தெரில, ஒரு நைட்டில் போட்டு முழுங்கிருச்சு கோஸ்ட்டை. திடீர்னு என்னடா இது, திடீர்னு வீங்கி போய் கிடக்குதுன்னு பார்த்தா அந்த கோஸ்ட் ஃபிஷ்ஷை முழுங்கிருச்சு. முழுங்கிட்டு அது பாட்டுக்கு சுற்றிட்டு கிடக்கு. எனக்கு வெறுப்பாகி போச்சு, என்னடா இது தேவையில்லாமல் இது கூட போட்டு காலி பண்ணிட்டோமோன்னு. இதுதான் இந்த கம்யூனிட்டி வந்து அது எனக்கு தான் செட் ஆகலை. மேபி நான் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷாக போட்டாலுமே அது எதனா ஒரு டேமேஜ் ஆகிடும் எப்படியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த காம்பினேஷனே அதுதான், சில்வர் அரோனா, ரெட் டெயில் கேட்ஃபிஷ், அலிகேட்டர் இருக்கார். ஸோ சுத்தமாக செட் ஆகலை. அதுக்கு மேலே நான் அந்த கம்யூனிட்டியே ட்ரை பண்ணல. டேங்க் நிறையா ஆனாலும் இப்படி தான் வச்சுருந்தேன். ஸோ இது இந்த லைவ் ஃபீடு சாப்பிட்ட வீடியோ. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த முழுங்கிருச்சுன்னு சொன்னேன்ல, இதெல்லாம் என்ன எப்போவுமே நான் தான் அந்த சைட் போகிறப்போ அந்த கோஸ்ட்டு சுற்றுறது தெரியும். அந்த கோஸ்ட் ஃபிஷ்ஷு என்னடா எங்கேயும் சுற்றிட்டு இருக்குன்னு. அன்றைக்கி லைட்டு போட்டு பார்க்குறேன், எங்கேயுமே காணோம். என்னடா எனக்கு ஒரு சந்தேகம், சரி முழுங்கிருச்சா இல்லை ஃபில்ட்ரு கிட்ட எங்கன்னா ஒளிஞ்சிருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் லைட்டு போட்டு செக்கும் பண்ணேன், எங்கேயுமே இல்லை. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப வீங்கி போய் கிடக்கு பாருங்கள் கேட் ஃபிஷ்ஷு. அது கோஸ்ட், ஆனால் நல்ல பெரிய சைஸ் ஃபிஷ்ஷு தான் அது, அதையும் சாப்பிட்ருச்சு. இது கூடலாம் கண்டிப்பாக எதுவும் ஆட் பண்ண முடியாது கைஸ். இதை தூக்கி அரோனா கூட போட்டால் அரோனாவுக்கு தான் டேமேஜ், வேலைக்கு ஆகாது. பார்க்கலாம், இது சைஸு டக்குன்னு ஆயிரும் போல். இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக வளர்கிற மாதிரி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.